மேம் பில்லு போட்டாச்சா? போட்டாச்சுமே. எவ்வளோ? 350 ரூபா. 350? ஆமா. அம்மா 2 பாக்கெட் பாலுக்கு எவ்வளோ 350 ரூபா வருது? மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. பாலா? பாலும் வாங்குறதா? அது என்ன பாலும் வாங்குறது? ஐஸ்கிரீம் புதுசு புதுசா வந்திருக்குது. ஐஸ்கிரீம் வரதாமா செய்யும், டெய்லியும் புதுசு புதுசா வரதான் செய்யும். அதுக்கு இதெல்லாம் வாங்கி கொடுங்க. அம்மா நீ குழந்தையம்மா எப்போ பார்த்தாலும் ஐஸ்கிரீம் ஐஸ்கிரீம். நீ பால் தானே. இப்போ என்ன சொன்னேன்? வண்டி எங்கே நிற்க சொன்னேன்? பால் வாங்க வேண்டா அப்படின்னு. சரி நிறுத்திட்டேன். நான் தப்பு பண்ணிட்டேன். ஐஸ்கிரீம் கடையில் நிறுத்தி மிகப்பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீ பால் கடையில் மட்டும் நிறுத்திருக்கணும். ஐஸ்கிரீம் கடையில் கொண்டு நிறுத்தினா ஐஸ்கிரீம் பார்த்தா தப்பு பண்ணிட்டேன். சரி பேருக்கு ஒன்னே ஒன்று மட்டும் எடுத்துக்கோ. ஒன்னே ஒன்று ஒரே ஒரு ஐஸ்கிரீம் மட்டும் எடுத்துக்கோ. ஏன்த்தையோம்மா வெய்யாது. அது 1 கிலோ ஏற்கனவே வாங்கின 1 கிலோ சாக்லேட்டு இன்னும் இருக்குது. நீ ஒண்ணுதான் எடுச்சேன். ஒண்ணுதான் எடுத்தேன். வெய்யுமா வேற ஏதாவது எடுமா. சின்னதாக வாங்கிக்குமா. ஏன்னா முடியலமா. ஐயோ எங்களை கூட்டு வந்து பெருந்தப்பா போச்சு. இவன் விட்டா அதை இதையும் பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்கள் வாங்க பில்லு. நாங்கள் பில் கவுண்டருக்கு போகிறோம். கிளம்பலாம். நாங்கள் பில் கவுண்டருக்கு கிளம்புறோம். போதும். மேம் பில்லு போட்டாச்சா? போட்டாச்சுமே. எவ்வளோ? 350 ரூபா. 350? ஆமா. அம்மா 2 பாக்கெட் பாலுக்கு எவ்வளோ 350 ரூபா வருது? ஐஸ்கிரீம் ஒன்று தானே வாங்கினேன். ஆமா அதான் ஒன்று தான் வாங்கிட்டேன். இது என்னது? ஏம்மா நான் ஒரே ஒரு ஐஸ்கிரீம் தானே வாங்க சொன்னேன். நீ என்ன ஒரு 2 கூட நபரையை நான் நப்பி வச்சிருக்கிறேன். பெரிய கூட்டப்பாட வாங்கல. ஏன்டா கூட்ட ஒரு ரவல் பாருங்க. பில்லு பாருங்க 350 ரூபா. பால் வாங்க வந்தது ஒரு குத்தம். பில்லு 350 ரூபாய்க்கு போட்டுட்டாங்க. என்ன ஜிபே தானே? ஜிபே பர்ஸ் மறந்துட்டு வந்துட்டேன். நீ ஜிபே பண்ணிருன்னு தானே சொல்லுவேன். ஏதோ ஒன்று நம்மளை மாட்டி விட்டுறாங்க. இதோட சரிங்க. இவங்களோட எல்லாம் வெளியே ஷாப்பிங் வரதே அவாய்ட் பண்ணிக்குவோம். சரி ஓகேங்க. நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேங்க. அடுத்த வீடியோ நான் இந்த ஐஸ்கிரீம் பால் வாங்குறதுனாவே நான் வரமாட்டேங்க. பாருங்க.